ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு பிடபிள்யூ தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 அண்ட் 10. அண்ட் இன்னைக்கு நம்ம இருக்கிறது வீரனோட செஷன்ல இருக்கோம். ஸோ வீரனோட செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு போயம் பார்க்க போறோம். ஆன் கில்லிங் அ ட்ரீ. ஓகே, ஸோ போயம் நேம் என்ன? ஆன் கில்லிங் அ ட்ரீ. ஸோ ஒரு ட்ரீயை வந்து அவ்வளோ சுலபமா கில்ல முடியாது, விச் மீன்ஸ் சாகடிக்க முடியாது. ஸோ அது அந்த ஆத்தர், அந்த போயட் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ட்ரீயை இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், இப்படி தண்ணி ஊற்றி வளர்க்கணும். ஸோ அப்படியெல்லாம் சொல்லாம ஒரு நெகட்டிவா கொண்டு போய் அதுல இருந்து நம்ம பாசிட்டிவா யோசிக்கிற மாதிரி தான் இந்த போயம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். சரியா? ஸோ வித்தவுட் டிலே இப்போ நம்ம போயம்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ போயம் நேம் என்ன? ஆன் கில்லிங் அ ட்ரீ. ஓகேவா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஆப்பை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அண்ட் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களால் இப்போ வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை, வேற டிஃபிகல்ட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக இருக்குது அதோட ஸ்கேனர். அண்ட் we have our வாட்ஸ்அப் சேனல் ஆல்சோ. அண்ட் ஃபைனலி we have a டெலிகிராம் ஆல்சோ. ஸோ நம்மளோட செகண்ட் மீட்டம் வந்துட்டே இருக்கு. அண்ட் அதுக்காக நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே, லைக் டெலிகிராம்லேருந்து எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு லிங்க் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதில் நீ லிங்க் பண்ணி உன்னோட ஸ்டடீஸை வந்து இன்னும் வேற லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிக்கோ. அண்ட் we have more marathons. ஸோ குவார்டர்லி செகண்ட் மிட்டம்காக நிறைய எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ண போகிறோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே நம்ம சைமல்டேனியஸாக வாட்ஸ்அப்லேயும் குவிஸ் மாதிரி நடத்திட்டே வருவோம். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட், லைக் வந்து ஒரு 2 to 3 minutes செகண்ட்ஸில் கூட நீ வந்து படிக்கலாம் ஒரு கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கு. ஸோ நீ ஜாயின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆன் கில்லிங் எ ட்ரீ பார்க்க போகிறோம். அண்ட் we have our poem also, book back questions also. ஸோ புக் பேக் கொஸ்டின் இருக்கு. ஸோ போயம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போயட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த போயமை எழுதினவர் யாரு அப்படின்னு பார்த்தா டாக்டர் கிவி பட்டேல். சரியா? ஹி இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் இந்தியன் போயட். ஸோ இவர் வந்து ஒரு ப்ராமினன்ட் அப்படின்னா ஒரு ப்ராமிசிங்கான, ஒரு நம்பிக்கையான ஒரு இந்தியன் போயட்டாக இருந்திருக்காரு. ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் இன்க்ளூடிங், ஸோ இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஈவினிங், ஃபாரன்சிக் மெடிசின்ஸ் அண்ட் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். ஸோ இதுதான் இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸாக இருந்திருக்கு. சரியா? ஹீ ஹாஸ் ஆல்சோ பெண்ட். ஸோ இவர் வந்து பெண்ட்னா எழுதியிருக்காரு. ஸோ 3 plays வந்து எழுதியிருக்காரு. என்ன மாதிரி பிளேஸ், என்ன 3 plays அப்படின்னு பார்த்தா ஹீ ஹாஸ் பீன் கண்டக்டட் அ போயட்ரி. ஸோ இவர் 3 playsம் எழுதியிருக்காரு. அண்ட் ஸோ இப்போ போயம் எழுதுறதுலாம் சில பேர் இப்போ பேஷனாக கொண்டு வராங்க. சரியா? ஸோ ஃப்ரீ டைம் ஹாபியாக படித்தோம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு இருக்கு மை ஹாபி டர்ன்ட் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் கரியர் இருக்குல்ல. ஸோ அது நீ 8th படிச்சிருப்ப. இப்போ அது வந்து ஒரு பேஷனாகவே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி பேஷன் இருக்கிறவங்க கிட்ட இவர் என்ன பண்ணுவாரா, அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரைனிங் கொடுப்பாரு. ஒரு போயமை எப்படியெல்லாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு ஒரு 20 years பிஃபோர், 30 years பிஃபோர் போயம் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் திங்கிங்லேயே கொண்டு போவாங்க. ஆனால் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம தான் பாசிட்டிவாக சொன்னால் கேட்க மாட்டோமே. ஸோ நெகட்டிவ் உள்ள பூந்து அதிலிருந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற போயம் செட்டிங்ஸே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஒர்க் ஷாப் அது எங்கே நடக்குன்னா ரிஷி வேலி ஸ்கூல் ஃபார் மோர் தென் அ டெக்கேட். ஸோ அப்படின்னா ஒரு 10 yearsஆக வந்து அவர் வந்து இந்த இதை வந்து கொடுத்துட்ருக்காரு, இந்த பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்காரு. ஓகே, திஸ் போயம் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் போயட்ரி. ஸோ இந்த பர்டிகுலரான ஆன் கில்லிங் அ ட்ரீ அப்படின்ற போயமை எங்கேருந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா அவரோட ஒர்க்கான போயம்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து இந்த ஆன் கில்லிங் அ ட்ரீயை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1966ல பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதுதான் நம்ம ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிற விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சின்ன வார்ம் அப். சரியா? ஸோ நான் சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், அதுக்கு உன் மைண்டில் என்ன ஆன்சர் வருது, ஸோ நீ அது தமிழ்லேயே யோசிச்சுப்பாரு. ஸோ இப்போ வாட் இஸ் அ ட்ரீ, ட்ரீனா என்ன அப்படின்னு யோசிச்சுப்பாரு. ஓகே, ட்ரீனா எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், குட்டியாக இருந்தால் நம்ம பிளான்ட்னு சொல்லுவோம். ஸோ பெருசாக பிரான்ச்சஸ்லாம் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், க்ரீனிஷ் எல்லோயிஷ் கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும். எஸ், ஸோ அதில் நிறைய பிரான்ச்சஸ், அதோட ரூட் பகுதி எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு ட்ரீன்னு சொன்ன உடனே ஏதாவது ஒரு
ஃபேவரட்டான ஒரு ட்ரீ உனக்கு ஞாபகம் வரலாம். இல்ல நீ சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மரம் ஏறி விளையாண்டுருப்ப. நம்ம சென்னையிலலாம் முருங்கை மரம்லாம் வச்சாங்கன்னா, முருங்கை மரத்துல ஏறி அம்மாலாம் அந்த பறிக்க சொல்லுவாங்க இல்லையா? முருங்கா பறிக்க சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் உனக்கு மைண்ட்ல வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ட்ரீனா என்ன? இப்போ உன்னோட மைண்ட்ல ஒரு பிக்சர் வந்துருச்சு. ஓகேவா? Why trees are important for us survive? எதுக்காக இம்பார்ட்டன்ட்? எஸ், அது நமக்கு ஃப்ரெஷ் ஏரை கொடுக்குது, நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் தான் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கு. ஓகேவா? How long does it take a tree to grow to his full size? ஸோ ஒரு ட்ரீ வளர்றதுக்கு எந்த மாதிரி வந்து டைம் தேவைப்படும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 6, 7, 8 இயர்ஸ் வரைக்கும் தேவைப்படலாம். மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ட்ரீ வந்து பெரிய ஆலமரம் அந்த மாதிரி வளரணும்னா கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 9, 8 இயர்ஸ் ஆகுது நமக்கு தேவைப்படும். ஸோ ஆப்வியஸ்லி 6 to 7 இயர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றாங்க. How much time does it take to cut down a tree? ஸோ எதுக்காக இந்த கொஸ்டின்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க, ஒரு ட்ரீயை வளர்க்கறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்டாங்க. ஸோ 10 வருஷம் வரைக்கும் நமக்கு தேவைப்படும். அடுத்த கொஸ்டின் பாரு, ஒரு ட்ரீயை கட் பண்ணோம்னா எதுக்காக கட் பண்ணோம்? ஸோ ஹவு மச் டைம் இட் டேக்? ஒரு ட்ரீயை நீ கட் பண்ணுறன்னா உனக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும்? ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்க்குள்ளே கட் பண்ணி முடிச்சிடலாம். பட் திங்க் ஆஃப், ஸோ ஒரு ட்ரீயை வந்து ஒரு சின்ன கத்தி வச்சு ஒரு அருவாள் வச்சு நீ வெட்டினா அது எவ்வளோ நேரம் எடுக்கும்? கண்டிப்பாக ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லையா? ஸோ உன்னால அதை வேரோட கூட புடுங்க முடியாது. அப்படிதான் அந்த ரூட்டோட அப்ரூட் கூட பண்ண முடியாது. ஸோ இதுதான். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ போயம்குள்ள போகலாம். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? It takes much time to kill a tree, not a simple jab of knife will it do. Yes. So ஒரு ட்ரீயை கொல்றதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். இட் வில் டேக் மச் டைம். ஸோ ஒரு ட்ரீயை கொல்றதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுமா? அதிகமான டைம் தேவைப்படுமா? ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு கத்தியை வச்சு, ஓகே, நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் நைஃப், சின்னதாக ஒரு கத்தியை வச்சு உன்னால அந்த ட்ரீயை கில் பண்ண முடியாது. வில் டூ இட். ஸோ நீ நினைக்கிறியா அந்த சின்ன கத்தியை வச்சு உன்னால அந்த ட்ரீயை வந்து கில் பண்ண முடியும், வெட்ட முடியும், உயிரோட புடுங்க முடியும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் இந்த 3 லைன். ஓகே, இட் ஹாஸ் grown slowly consuming the earth, raising out of it, feeding upon its crust. Yes. ஸோ இது எப்படி வளருதான்? ஸோ அந்த இட்டுன்றது நம்மளோட ட்ரீ, சரியா? அந்த ட்ரீ எப்படி வளருதான்? ஸ்லோவாக ஏர்த்லேருந்து கன்சியூம் ஆகி வருதான். ஸோ ஏர்த்தில் இருக்கிற ஒரு மினரல்ஸையும் இன்டேக் பண்ணி கன்சியூம்னா எடுத்துக்கிறது, சரியா? ஸோ கன்சியூம் பண்ணி எப்படி வளருதான்? ஸ்லோவாக ஏர்த்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ரைசிங் அவுட் ஆஃப் இட். ஸோ ஏர்த்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ரைஸ்னா ஒரு வெளியே வருது, பூத்து வெளியே வருது இல்லையா? ஸோ அது வந்து பூத்து வெளியே வருது. ஃபீடிங் அப்பான் இட்ஸ் கிரஸ்ட். ஸோ இப்போ இதுதான் அந்த பிளான்ட்னு வச்சுக்கோயேன். ஸோ இந்த ட்ரீ இருக்கு. ஸோ இந்த பாட்டை நம்ம என்ன கிரஸ்ட்னு சொல்லலாம், த அப்பர் லேயர். ஓகே, த அப்பர் லேயர் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் கிரஸ்ட், அப்படி தானே? ஸோ அந்த கிரஸ்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் அது என்ன பண்ணுமா? கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணுமா, சாப்பிட ஆரம்பிக்குமா. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ரீ வந்து வளர்ந்துருக்கு. அண்ட் அடிஷ்னலாக அப்சர்விங் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர், வாட்டர். ஸோ வருஷக்கணக்காக அது என்னெல்லாம் கன்சியூம் பண்ணுதான்? சன்லைட் கன்சியூம் பண்ணுது, ஏர் கன்சியூம் பண்ணுது, அண்ட் வாட்டரும் அப்சர்வ் பண்ணி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்டேக் எடுத்துகிட்டே இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் இங்கே பாரு, periods behind spotting leaves. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் இட் அப்படின்னா இந்த மாதிரி கன்சியூம் பண்ணுது இல்லையா? ஸோ லைக் வந்து இந்த மாதிரி மரம் இருக்கும் போது இந்த ஸ்கேல்ஸ்லாம் நம்ம வந்து பட்டை அப்படின்னு சொல்லலாம். பட்டையாக உறிஞ்சி ஒரு மரத்துலேருந்து வருது இல்லையா? ஸோ அதை வந்து லெப்ரஸ் ஹைட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ ஜாப்னா நமக்கு என்ன தெரியும்? ஒரு ஷார்ப்பான ஒரு கத்தி, ஒரு பவ் மாதிரி. ஓகே, அண்ட் லெப்ரஸ் அப்படின்னா அந்த ஸ்கேல், அந்த மரப்பட்டையை தான் வந்து இங்கே ஸ்கேல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹைட் அப்படின்னா அந்த மரப்பட்டைக்கு உள்ள ஒரு சாஃப்டான ஒரு கலரில், பிங்கிஷாக ஒரு கலரில் வந்து உள்ள ஹைட் ஆகிட்டு இருக்கும். அப்படி தானே? பார்த்துருக்கியா?
ஸோ ஒரு மரத்தை உரிக்கும் போது உள்ள ஒரு சாஃப்டான ஒரு ஸ்கின், ஒரு ஒரு பிங்க் கலர்ல ஒரு ஸ்கின் இருக்கும். ஸோ அதுதான் ஹைட் ஆயிருக்கு. அந்த ஸ்கேல் உள்ள அந்த லெப்ரஸ் ஹைடுனா அந்த ஸ்கேல் மரப்பட்டைக்கு உள்ள ஒரு சாஃப்டான ஸ்கின் ஹைட் ஆயிருக்கு அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ இயர்ஸ் ஆஃப் சன்லைட் எடுக்குது, ஏர் எடுக்குது, வாட்டர் எடுக்குது, அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் அந்த மரப்பட்டைக்கு உள்ள ஒன்று ஹைட் ஆயிருக்கு. ஒரு பிங்க் கலர்ல ஒரு சாஃப்டான ஸ்கின் ஹைட் ஆயிருக்கு. ஸோ அந்த சாஃப்டான ஸ்கின்ல இருந்து என்ன வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னா ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ப்ரவுட்டிங்னா கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா பூத்து வரும் இல்லையா? ஸோ இப்போ நீங்க ஒரு ட்ரீயை கட் பண்ணா கூட அது கொஞ்சம் கொஞ்சமா பூக்க ஆரம்பிக்கும். செடியை உடச்சு உடச்சு விட்டா கூட அது முனைகள் எல்லாம் என்ன வரும், குட்டி குட்டியா பூ வரும். அதுக்கப்புறம் ஒரு பட் மாதிரி வரும், தென் ஃப்ளவர் வரும், அதுக்கப்புறம் காய், லீவ்ஸ் அதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் வந்து வரத்துக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சா? ஸோ ஒரு ட்ரீயை கட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய நேரம் தேவைப்படும். ஒரு சின்ன கத்தியை வச்சு நம்மளால அந்த ட்ரீயை கட் பண்ண முடியாது. முடியும்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அது வந்து ஏர்த்லேருந்து ஸ்லோவாக கன்சியூம் பண்ணியிருக்கு. என்னெல்லாம் கன்சியூம் பண்ணியிருக்கு? ஸோ ஏர் கன்சியூம் பண்ணியிருக்கு, வாட்டர் கன்சியூம் பண்ணியிருக்கு, சன்லைட் கன்சியூம் பண்ணியிருக்கு, அண்ட் அடிஷ்னலி ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணி ரைஸ் அவுட் ஆகுது. ஸோ இதெல்லாம் கன்சியூம் பண்ணி தான் அவன் ஸ்ட்ராங்காக வந்து வெளியில் வரும்போதே ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கான். அண்ட் அண்ட் அந்த ட்ரீ அந்த ஒரு ஸ்டெம் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டெம் நம்ம பிரிச்சோம்னா என்ன வரும்? ஸ்கேல் மாதிரி மரப்பட்டைகள் வரும். ஸோ அந்த மரப்பட்டைக்குள்ள ஒன்று ஹைட் ஆயிருக்கு. அது என்னது? ஸோ அந்த பிங்க் கலர்ல ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கின்ல இருந்து நமக்கு என்ன வரதுக்கான சான்சஸ் இருக்கு? ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். ஸோ குட்டி குட்டியான லீவ்ஸ் பூக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் மீன்ஸ் டிஸ்கலர்ட் பாக்ஸ். ஸோ அதுதான் அங்கே ஃபுல்லாக சொல்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தாச்சு. செகண்ட் ஸ்டான்ஸா, ஸோ ஹேக் அண்ட் சாப். ஸோ ஹேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ கட். ஸோ ஹேக்னா வந்து ஒரே வெட்டு. ஸோ உன்னால் வெட்டினாலும் சரி, சாப்னா குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் சரி. ஸோ ஹேக் அண்ட் சாப், பட் திஸ் அலோன் won't do it. ஸோ ஒரு கத்தியை வச்சு நீ வந்து கட் பண்ணாலும் சரி, இல்லை சாப் பண்ணாலும் சரி, அது மட்டும் நடக்காதான். எது நடக்காது? அது வந்து அழிக்க முடியாது, கில் பண்ண முடியாது. நாட் so மச் பெயின் வில் டூ இட். ஸோ நீ நினைக்கிறியா அதுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும்னு நினைக்கிறியா? நீ சின்ன கத்தி வச்சு கட் பண்ணா அதுக்கு வந்து அந்த அளவுக்கு பெயின் வந்து இருக்காது. அண்ட் த ப்ளீடிங் பாக்ஸ் வில் ஹீல். எஸ், ஸோ இந்த ப்ளீடிங் பாக்ஸ் அப்படின்றது இங்கே வந்து ஒரு பர்சானிஃபிகேஷன் மாதிரி. எப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன கட் இந்த இடத்துல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? உடனே நமக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த மரத்தை கட் பண்ணுறாங்க. இந்த மரத்தை கட் பண்ணும்போது ஸோ இந்த இந்த அது உள்ள இருந்து ஒரு ஜெல் மாதிரி வெளியே வரும் இல்லையா? பிசினி மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்மு மாதிரி ஒன்று வரும். ஸோ அதுதான் ப்ளீடிங் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ளீடிங் பாக்ஸ் வருமா? மரத்தை கட் பண்ணால் ப்ளீடிங் பாக்ஸ் வரும். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஹீல் ஆகிரும். அதோட ப்ளீடிங்கை வந்து அதுவே ஸ்டாப் பண்ணி ஹீல் ஆகிரும், சரி ஆகிரும். ஸோ அதனால அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட். எப்படின்னா ஸோ இப்போ இந்த மரம் இருக்கு. ஸோ இந்த க்ளோஸ் டு த கிரவுண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து கிரவுண்ட். ஸோ இந்த and from close to the ground will rise curled green twitches. ஸோ இது வரைக்கும் நீ கட் பண்ணிட்ட. ஓகேவா? ஸோ அந்த ரூட்டை மட்டும் நீ விட்டுட்டு மரத்தை ஃபுல்லாக அழிச்சிட்ட. ஸோ மரத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டு ஓகே நம்ம வந்து மரத்தை கட் பண்ணிட்டோம், இனிமேல் அந்த மரம் முளைக்காது அப்படின்ற ஒரு கான்செப்டில் நீ இருப்ப. ஸோ அது அப்படி ஒரு கான்செப்டில் நீ இருக்கும்போது அப்போ நீ என்ன யோசிக்கலாம்? எஸ், நம்ம தான் வெட்டிட்டோமே, அதை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அந்த மரம் எப்படி யோசிக்குமா? நீ என்னை கிரவுண்ட்லேருந்து பிடுங்கிருக்க, ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்டே நீ என்னை கட் பண்ணாலுமே தென் நீ என்ன பண்ண மாட்டா அப்படின்னா லைக் செக் பண்ண மாட்டேன். ஓகேவா? செக் பண்ணாம விட்டுட்ட அப்படின்னா என்ன ஆகும்னா ஸோ அதுல இருந்து அந்த பேஸ்ல இருந்து ஸோ இந்த பார்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிரீன் ட்விட்ஜஸ் வந்து வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த குட்டி குட்டி இலைகள், குட்டி குட்டி வேர்கள் என்ன மாதிரி மாறும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மரம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பெருசா ஒரு ஃபார்மல் சைஸ்க்கு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம செகண்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ சின்னதா நீ கட் பண்ணாலும் சரி, லைக் ஹேக் பண்ணாலும் சரி, இல்லை சாப் பண்ணாலும் சரி, அது வந்து அதை கில் பண்ண முடியாது.
விட்டுருது. பிகாஸ் அதுக்கு so much பெயின் வந்து அந்த இடத்துல கொடுக்காதா. நீ கட் பண்ற சின்ன பகுதி வந்து பெயின் கொடுக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கொடுக்காது. ஸோ ஒன்ஸ் நீ அதை கட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா அது வந்து ப்ளீட் ஆகும். ஆனா அந்த ப்ளீடிங் அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகிரும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும். ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எப்படின்னா, ஸோ இப்போ ஒரு மரத்தை நீ வெட்டும் போது அதை ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் நீ கட் பண்ணும் போது என்ன ஆகும், நீ அதை கண்டுக்காம விட்டுருவ, அது வளராது அப்படின்னு நினைச்சு நம்ம அன்செக் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ செக் பண்ணாம விட்டுட்டோம், அதுதான் அன்செக். ஸோ அன்செக் பண்ணாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து என்ன வரும், கிரீன் லீவ்ஸ், குட்டி குட்டி பிரான்ச், குட்டி குட்டியா பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த முளைக்கிறது தான் நம்ம மினியேச்சர் பவ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? மினியேச்சர்னா சின்ன சைஸ். ஓகேவா? வெரி ஸ்மால் சைஸ். ஸோ இங்க மினியேச்சர்னு சொல்றது வெரி ஸ்மால். ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பூக்களா பூக்க ஆரம்பிக்கலாம், இலைகள் வர ஆரம்பிக்கலாம். அந்த சின்ன பூக்கள் நீ பார்க்காம விட்டுட்ட அப்படின்னா ஸோ ஃபார்மர் சைஸ்க்கு மாறிடும். ஃபர்ஸ்ட் அந்த மரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்பவும் வரத்துக்கு ஃபார்மர் சைஸா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதெல்லாம் உனக்கு புரிஞ்சுது. ஸோ ஒரு மரத்தை எப்படி கட் பண்ணாலும் லைக் வந்து அது சாகாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஓகே. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம 2 ஸ்டான்ஸால என்ன பார்த்தோம், ட்ரீய வந்து இப்படியெல்லாம் கொல்ல முடியாது. அப்போ ட்ரீய எப்படி கில் பண்ணலாம் அப்படின்னும் இங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாமா? நோ, இதுல இவ்வளோ நேரம் நீ யோசிச்சதெல்லாம் விட்டுரு. ட்ரீய எப்படி கில் பண்ணணும்னு இப்போ நான் உனக்கு சொல்றேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரூட்டை வந்து ஃபுல்லா புல் பண்ணி எடுக்கணுமா. த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட். ஸோ அந்த அடிப்பகுதி, அந்த பூமிக்குள்ள மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்துச்சுல, அந்த அடிப்பகுதி, அந்த ரூட்டை வந்து ஃபுல்லா புல் பண்ணி எடுத்துரு அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த். ஸோ ஆங்கரிங் எர்த்னா இப்போ இந்த வேர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வேர் என்ன பண்ணும், அந்த எர்த்தை போய் நல்லா டைட்டா பிடிச்சிட்டு இருக்கும். எஸ், அதனால தான் நம்மளால சீக்கிரமா புல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த் விச் மீன்ஸ் அந்த செக்யூர்டா இருக்கிற பிளேஸ்ல நீ ஃபுல்லா ஃபோர்ஸோட புல் பண்ணி எடுத்துரு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீ புல் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட ரோப்பை போட்டு டைட் பண்ணலாமா. ஓகே, அந்த மரத்தை சுத்தி ஒரு கயிறு கட்டி ஃபுல்லா டைட் பண்ணி அதை நீ இழுக்கும் போது கண்டிப்பா அது வெளியே வந்துடும். அண்ட் புல்ட் அவுட் அண்ட் ஸ்னாப்ட் அவுட் விச் மீன்ஸ் கட். ஓகேவா? ஸோ உள்ள புடுங்கி எடுத்துட்டு ஃபுல்லா புடுங்கி எடுத்துட்டு கயிறு போட்டு கட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நீ வந்து வெட்டிக்கோ அப்படின்றாங்க. தென் புல்ட் அவுட் என்டையர்லி, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காத. ஸோ சின்னதா ஒரு வேரை கூட நீ விட்டு வைக்காத, ஃபுல்லா ஃபோர்ஸோட ஃபுல்லா போட்டு எடுத்துரு. அவுட் ஃப்ரம் த எர்த் கேவ். எர்த் கேவ்னா ஸோ லைக் அந்த எர்த் வந்து ஒரு கேவ் மாதிரி. ஸோ இந்த கிரீனிஷா இருக்கு இல்லையா, இந்த கிரீனிஷா இருக்கிற இடம் வந்து ஒரு கேவ் மாதிரியா, ஒரு எர்த் வாழ்ற இடம். ஸோ அந்த எர்த் கேவ்ல இருந்து நீ புல் பண்ணி எடுத்துரு அவுட் ஃப்ரம் த எர்த் கேவ் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ். ஸோ அந்த மாதிரி எர்த்ன்ற ஒரு கேவுக்குள்ள நீ வந்து அதை புல் பண்ணி இழுக்கும் போது, கயிறு கட்டி இழுக்கும் போது தான் அதோட ஃபுல் பவர் என்ன, ஸோ அந்த ட்ரீயோட பவர் என்ன அப்படின்னு உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. த சோர்ஸ். ஸோ இப்போ புல் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? அந்த புல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரூட்டை தான் வந்து ஒரு சோர்ஸா நம்ம பார்க்கணுமா. ஸோ அந்த சோர்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், மண்ணுக்குள்ளேயே இருந்ததுனால எப்படி இருக்கலாம், ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இதை நீ கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பேன். சின்னதா ஒரு செடியை நம்ம புடுங்கினா கூட நம்ம வீட்டில் வளர்க்குறோம் இல்லையா, ஸோ தொட்டி நம்ம மாற்றுவோம். அந்த சாலிட் சாயில் வந்து நம்ம மாத்திட்டே இருப்போம், மண்ணு மாற்றுவோம். மண்ணு வளரல அப்படின்னா என்ன பண்ணுவோம், மண்ணு மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி மாற்றும் போது நீ பார்த்தனா கீழே வந்து ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ ஒயிட்டாகவும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் அது வெட்டாகவும் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா, ரொம்ப நாளாவே அது வந்து இன்சைட் த எர்த் வாழ்ந்ததுனால, ஹைட் பண்ணி வாழ்ந்ததுனால அதோட ஸ்கின் எல்லாமே மோர் சென்சிட்டிவ். ஸோ இந்த பாட்டு எப்படி இருக்குமா, மோர் சென்சிட்டிவா இருக்கும். சரியா? இப்போ தேர்ட் பேராகிராஃப் புரிஞ்சு, தேர்ட் ஸ்டான்ஸா புரிஞ்சுதா? இல்ல, அந்த ட்ரீ அப்பெல்லாம் கொல்ல முடியாது. நீ என்ன பண்ணு, அதை ஃபுல்லா அப்ரூட் பண்ணி எடுத்துரு, வேரோட புடுங்கி எடுத்துரு. அப்படி வேரோட புடுங்க உன்னால முடியலையா, கயிறு கட்டி உன்னோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி வேரோட இழுத்து போட்டுடு. ஸோ அந்த மாதிரி நீ இழுத்து போட்டனா அது எப்படி இருக்குமா, அந்த ரூட்டு ஒயிட் கலர்ல இருக்குமா அண்ட் வெட்டா இருக்கும். ஸோ ரொம்ப நாளா அது பூமிக்குள்ளேயே இருந்து வாழ்ந்ததுனால அது மோர் சென்சிட்டிவாகவும் இருக்கு. சரியா? ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்டான்ஸா. அவ்வளவுதான்.
இப்போ வந்து நீ ரூட்டை வந்து பிடிங்கி வெளியே போட்டுட்ட. இப்பதான் விஷயமே ஆரம்பிக்குது. தென் த மேட்டர். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த புடுங்கி போட்ட அந்த ரூட்டை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயில்ல காய போடணுமா. எஸ், ஸ்க்ராச்சிங் மீன்ஸ் அந்த சன் இருக்கு இல்லையா, அந்த உச்சி வெயிலுன்னு சொல்லலாம். அந்த வெயில்ல நீ காய போட்ட அப்படின்னா அது என்ன பண்ணுமா, மூச்சு திணறுமா. ஸோ அதுக்கு வந்து ஒரு உயிருள்ள ஒரு பர்சன் மாதிரி. எஸ், இப்போ ஏர் சர்க்குலேஷனே இல்லாம 10 பேரை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சா எப்படி இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நீ வெயில போடும்போது அதுக்கு எப்படி இருக்குமா, சோக் ஆகும். ஒரு மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படும், சோக் ஆகுமா. ஸோ சோக் ஆகுற டைம்ல சன்லையும் ஏர்லையும் பட்டு பட்டு அது காஞ்சு போய் லைக் கிரீனா இருந்த பகுதி எல்லாமே ப்ரௌனா மாறிடும், ப்ரௌனிங்கா மாறிடும். மோர் சென்சிட்டிவா இருந்துச்சு இல்லையா இந்த பாட்டு, அந்த வேர் பார்த்தோம் இல்லையா, அந்த மோர் சென்சிட்டிவா அந்த பிளேஸ் எல்லாமே ஹார்டனிங்கா மாறிடும். அண்ட் அடிஷ்னலி அது ஹார்டனிங்கா மாறி ட்விஸ்ட் பண்ணி உடைச்சலாம், லைக் முறுக்கிட்டு இருக்குமா, லைக் உடைக்கவே ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் அவ்வளவுதான் வித்தரிங். ஸோ வித்தரிங்னா காஞ்சி போச்சு. ஸோ அங்க திருப்பியும் ஒரு ட்ரீ வளர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்றாங்க. தென் இட் இஸ் டன், அவ்வளவுதான். இப்போதாண்டா நீ ஒரு ட்ரீயை கரெக்டா கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி இந்த போயமை நம்மளோட ஆத்தர் கிவி பட்டேல் முடிச்சிருக்காரு. ஸோ அவ்வளோ உனக்கு புரிஞ்சுதா. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு போயம், சின்னதா ஜஸ்ட் 1 மினிட்ல பார்த்துடலாம், ஒரு ரீகால் பார்த்துடலாம். ஸோ ஒரு மரத்தை வந்து உன்னால சின்ன கத்தியை வச்சு கொல்ல முடியாது. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னா, அந்த ஏர்த் ஏன் கொல்ல முடியாது, ஏன்னா அது வருஷக்கணக்கா அந்த பூமிக்குள்ள இருந்து அந்த ஒரு ஒரு எலிமெண்ட்ஸையும் கன்சியூம் பண்ணி வளர்ந்துருக்கு. அண்ட் அடிஷ்னலா இயர்ஸ் கணக்கா வந்து ஒரு சன்லைட், ஏர், வாட்டர் இதெல்லாம் எடுத்து வளர்ந்ததுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ உன்னோட எஃபர்ட்லாம் பத்தாது. ஸோ அந்த வேர் லைக் வந்து அந்த மரத்தை, இந்த பாட்டு மட்டும் சரியா. ஸோ அந்த மரத்தை நீ கட் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும், உள்ள ஒரு பிரான்ச் கிடைக்கும், விச் மீன்ஸ் அந்த ஸ்கேல், அந்த மரப்பட்டைகள் கிடைக்கல. ஸோ அந்த மரப்பட்டைக்குள்ள ஒன்று ஹைட் ஆயிருக்குமா. எஸ், அந்த சாஃப்டான ஒரு ஸ்கின். ஸோ அந்த சாஃப்டான ஸ்கின்ல வந்து ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸும் வந்துடும். ஸோ அதனால நீ கத்தியை வச்சுலாம் அதை சாதாரணமா கொல்ல முடியாது. ஓகேவா. ஸோ நீ கட் பண்ணாலும் சரி இல்லை சாப் பண்ணாலும் சரி அது பத்தாது. பட் அதுக்கு அந்த அளவுக்கு பெயினும் இருக்காது. ஒன்ஸ் நீ ஒரு விஷயம் அந்த மரத்தை நீ கட் பண்ணனா கண்டிப்பா அதுல இருந்து இந்த மாதிரி ப்ளீடிங் வரதான் செய்யும். ஆனா அந்த ப்ளீடிங்கை அது தானாவே ஆத்திக்கிறோம், லைக் வந்து தானாவே குணப்படுத்திக்க கூடிய ஒரு செயலாற்றல் அதுகிட்ட இருக்கு. அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட். ஸோ இந்த க்ளோஸ் டு த கிரவுண்ட் நீ கட் பண்ணனா அதுல இருந்து என்ன வருமா, நமக்கு குட்டி குட்டியான லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் நீ கட் பண்ணிட்டு அதை அன்செக் பண்ணாம நோட்டீஸ் பண்ணாம விட்டுட்ட அப்படின்னா திரும்பவும் அதுல இருந்து குட்டி குட்டியா பூக்கள் வரலாம், செடி வரலாம், வேர்கள் திரும்பியும் வரலாம். அப்ப அந்த புதுசு புதுசா வரதை நீ ரொம்ப நாள் பார்க்காம விட்ட அப்படின்னா என்ன ஆகும், அந்த மரம் எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மர் சைஸ்க்கு இருந்ததோ அதே மாதிரி திரும்பியும் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேர்ட் ஒன். ஸோ அதனால நீ என்ன பண்ணலாம், உனக்கு நானே ஒரு ஐடியா தரேன்டா, இப்படிதான் நீ ட்ரீயை கட் பண்ணணும்னு சொல்ற. ஸோ அதனால நோ, நீ அதெல்லாம் பண்ணாது. நீ என்ன பண்ற அப்படின்னா அதை ஃபுல்லா அப்ரூட் பண்ணி எடுத்துரு. ஸோ அப்ரூட் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும்னா அந்த ஏர்த்தை வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்கும், வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கும். ஆனா நீ விடவே விடாத, ஒரு கயிறு போட்டு கட்டு, ஃபுல்லா இழு. அப்படி நீ இழுத்து வெளியே போட்டாதான் அந்த ட்ரீயோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தென் ஒன்ஸ் நீ அப்ரூட் பண்ணி வெளியே எடுத்து போட்டுட்டேன்னா அந்த சோர்ஸ் எப்படி இருக்குமா, அந்த ரூட்டுன்ற சோர்ஸ் எப்படி இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும், வெட்டா இருக்கும். ரொம்ப வருஷமா பூமிக்கு அடியிலேயே வாழ்ந்ததுனால அது மோர் சென்சிட்டிவாகவும் இருக்கும். அண்ட் ஃபைனலா இப்ப நீ வந்து வெளியே எடுத்து போட்டுட்ட, வெளியே எடுத்து போட்டதோட விஷயம் முடியாது, இனிமேதான் மேட்டரே இருக்கு, இனிமேதான் விஷயமே இருக்கு. ஸோ வெளியே எடுத்து நீ போட்டதுக்கு அப்புறம் அதுல நல்லா சன்ல காய வச்சிரு. ஒன்ஸ் நீ காய வச்சுட்டு அப்படின்னா அதுக்கு வந்து மூச்சுத்திணறல் ஏற்படும். அந்த மூச்சுத்திணறலோட அந்த சன்லையும் அந்த காத்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த காத்துலையும் பட்டு அது என்ன ஆகுமா, ப்ரௌனிங் ஆகும், ஹார்டனிங் ஆகும், ட்விஸ்ட் பண்ணலாம், காஞ்சி மொத்தமா அந்த சோழியை முடிச்சு விட்டுறலாம். அவ்வளவுதான். இப்பதான் நம்ம ஒரு ட்ரீயை கரெக்டா கில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சரியா. ஸோ அதனால நம்ம மாரலா என்ன எடுக்கலாம், ஸோ இனிமே ட்ரீயை வந்து கொல்லக்கூடாது, டீஃபாரஸ்டேஷன், அவ்வளோதான். டீஃபாரஸ்டேஷன் பண்ணாத, நீ லைக் வந்து பார்த்து பண்ணணும். சரியா. தேவையில்லாம ஒரு ட்ரீயை வந்து பிடுங்கி போடுறதோ அனாவசியமா பண்றதோ இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இதுல நம்ம நெக்ஸ்ட் வந்து லிட்டரரி டிவைஸ், போயட்டிக் டிவைஸ் பார்த்துடலாம். ஸோ நோ ரைமிங் ஸ்கீம் இஸ் தேர். எஸ். ஸோ இந்த போயம்ல வந்து நமக்கு பர்டிகுலரா எந்த ரைமிங் ஸ்கீமும் கிடையாது. எந்த ரைமிங் ஸ்கீம் இல்லை அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லலாம்,
ஃப்ரீ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ரைமிங் ஸ்கீமும் இல்லை, ரைமிங் வேர்ட் நத்திங் இஸ் தேர் when we have a metaphor. ஸோ அந்த ப்ளீடிங் பாக்ஸ் சொன்னோம் இல்லையா, சோக்கிங், ஸோ இதெல்லாம் என்ன நமக்கு தானே ஏற்படும். ஸோ அதை வந்து ஒரு 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 ட்ரீயை வந்து ஒரு ஹியூமனோட கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மெட்டாஃபர்னா இன்டைரக்ட் கம்பேரிசன். இப்போ அந்த ப்ளீடிங் பார்க்கே எடுத்துக்கோயா, அந்த ப்ளீடிங் பார்க்கில் வந்து இப்போ நமக்கு கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஹியூமன் ப்ளீட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அது வந்து இன்டைரக்டா லைக் அண்ட் ஆஸ் இல்லாம கம்பேர் பண்ற ஒரு விஷயம் இன்டைரக்ட் கம்பேரிசன். ஸோ லெப்ரஸ் ஹைட். ஸோ லெப்ரஸ் ஹைட்னா என்ன, அந்த மரப்பட்டைக்குள்ள ஒன்று ஒளிஞ்சிருக்கும். ஓகேவா? த uneven color of the surface of the trunk or a tree is compared to the skin of the person suffering from leprosy. ஸோ இப்போ நமக்கு புற்றுநோய் வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கின் எப்படி இருக்கும், சொரியா இருக்கும்ல. ஸோ அதுதான் லெப்ரசி. ஓகே, ஸோ நமக்கு லெப்ரசி வந்தா எப்படி இருக்குமோ அதையும் அந்த பட்டை சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்கேலை உரிச்சு பார்த்தா அந்த ஸ்கின்னையும் இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்டைரக்ட் கம்பேரிசன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெட்டாஃபர். ஓகே, தென் ப்ளீடிங் பாக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நமக்கு கட்டானா வர பிளட் அண்ட் அதே மாதிரி அதுக்கும் கட்டானா வர பிளட், இதுதான் ப்ளீடிங் பாக்ஸ். ஓகே, ஸோ டூ மெட்டாஃபர் we have. Next we are having a new word which is called enjambment. Okay, enjambment. ஸோ enjambmentனா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த போயமை பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் அந்த ஒரு சென்டென்ஸையே லைன்ஸ் நிறைய போற மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஸோ இங்க பாரு, இது வந்து ஆக்சுவலி நம்ம ஒரு சென்டென்ஸ்ல கூட எழுதலாம், பேராகிராஃபா எழுதலாம், ஒரு சென்டென்ஸ்ல எழுதலாம். ஆனா ஒரு சென்டென்ஸ் இல்லாம குட்டி குட்டி லைனா பிரிச்சு கொடுத்துருக்கிறது நம்ம என்ஜாய்மெண்ட்னு சொல்லணும். when one sentence continue into 2 or more lines, அவ்வளவுதான். ஸோ ஒரு சென்டென்ஸை 2-3 லைனுக்கு மேல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை என்ஜாய்மெண்ட்னு சொல்லணும். ஓகே, these are the lines. ஸோ நோ ரைமிங் ஸ்கீம் எதுவுமே கிடையாது, ரைமிங் வேர்டோ கிடையாது. அதுக்கப்புறம் வந்து we have what is that மெட்டாஃபர் இருக்கு, லெப்ரஸ் ஹைட் அண்ட் ப்ளீடிங் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்டாக நம்ம என்ன படிச்சிருக்கோம், என்ஜாய்மெண்ட் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஆலிட்ரேஷன். ஸோ ஆலிட்ரேஷனா உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம், ஆல்ரெடி நம்ம நிறைய போயம்ஸ்ல பார்த்துட்டோம். ஸோ ஆலிட்ரேஷன் என்ன, கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து அந்த லைன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ரிப்பீட் ஆகிட்டே வரும், அதுதான் நம்மளோட ஆலிட்ரேஷன். ஸோ இங்க பாரு, ப்ளீடிங் பி பார்க். ஸோ பியோட சவுண்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. ஒயிட் அண்ட் வெட். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன்ல அந்த சவுண்ட் கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகிட்டே வராத நம்ம ஆலிட்ரேஷன் சொல்லணும். நெக்ஸ்ட் ரிப்பிட்டேஷன். ஸோ ரிப்பிட்டேஷன்னா இது வந்து அந்த சவுண்ட் ரிப்பீட் ஆனா இங்க ஒரு வேர்டு சென்டென்ஸ் ரிப்பீட் ஆன ரிப்பிட்டேஷன் சொல்லணும், இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டுமே ரிப்பீட் ஆகும், பட் ஆலிட்ரேஷனா என்ன, கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகணும், ஆனா ரிப்பிட்டேஷன்ல அந்த வேர்டு இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் we have pulled out. ஸோ pulled outே பார்த்தோன்னா அந்த தேர்டு ஸ்டான்ஸால ரிப்பீட்டடா சொல்லிட்டே வந்திருப்பாங்க, அதுதான் ரெப்பிட்டேஷன். ஓகே, ஸோ ஒரு வேர்டு இல்லை சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகிறதா ரெப்பிட்டேஷன் சொல்லணும். ஸோ இதுதான் நம்மளோட போயட்டிக் டிவைஸ். ஸோ 5 போயட்டிக் டிவைஸ் பார்த்துருக்கோம். ஸோ நோ ரைமிங் ஸ்கீம் பர்டிகுலர்லி, இட்ஸ் அ ஃப்ரீ வேர்ட்ஸ் ஆஃப் இட், அண்ட் மெட்டாஃபர் we have, additionally we have enjambment and alliteration and repetition. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட glosaries மீனிங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து உன்னோட மெமரி போயம், அப்படிதானே? ஸோ கொஸ்டினே கொடுத்துருக்காங்க, மெமரைஸ் த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸா ஆஃப் த போயம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸாவை கண்டிப்பா நீ மெமரி பண்ணிக்கோ, சரியா? ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ உன்னால் வந்து லைன் பை நான் வந்து கண்டினியூட்டி உனக்கு வந்து இங்கிலீஷில் படிக்கும்போது வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லாங்குவேஜில் நம்ம தமிழை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இல்லை ஃபஸ்ட்டு வந்து அதை கொல்ல முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும், அப்புறம் கத்தி வச்சாலும் அது கொல்ல முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னாகும், அது வந்து க்ரோ ஆகிருக்கு. எப்படி க்ரோ ஆகிருக்கு, ஏர்த்லேருந்து ஸ்லோவாக கன்சியூம் ஆகி க்ரோ ஆகிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு இயர் கணக்காக வருஷ கணக்காக ஏர் வாட்டர் இது எல்லாமே எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதோட லெப்பர்ட். ஸோ இந்த மாதிரி லெப்ரஸ் ஹைட் இருக்கு உள்ள, அதில் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணி நீ வந்து மெமரி பண்ணிக்கோ. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் போலாமா? read the following lines from the poem and answer the question in the sentences. எஸ், ஸோ poetic lines கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டின் படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். can a simple jab of knife kill the tree? ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு போயிட்டு அந்த ட்ரீயை குத்துனா அது செத்துருமா? கண்டிப்பா இல்லை. ஸோ நோ. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
why does it take much time to kill a tree? எதனால ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தா அது எப்படி வளர்ந்துருக்குமா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ grow strong through the years, வருஷ கணக்கா அது நிறைய எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டதுனால ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கு. அதனால அதை கொல்றதுக்கு நமக்கு டைம் ஆகும். ஸோ ஸ்டான்ஸா லைன்ஸ் இருக்கு இங்க. how has the tree grown? ஸோ அந்த ட்ரீ எப்படி வளர்ந்துருக்கு? consuming slowly consuming the earth, rising out and then feeding upon its crust. Okay, so அந்த poetic lines தான், poemoட lines தான் இங்கே இருக்கு. what does the tree feed from the crust? so என்ன feed பண்ணிருக்கு? sunlight எடுத்திருக்கு, air எடுத்திருக்கு, water எடுத்திருக்கு. எதுல இருந்து? அதோட crustல இருந்து எடுத்திருக்கு. okay, what does the phrase leprous height? so leprous height னா என்ன meaning? height னா என்ன meaning? yes, discolored bark. discolored னா உள்ள வந்து ஒரு டிஸ்கலர்டான ஒரு பிங்க் கலர்ல பார்க் அப்படின்னா அந்த ஸ்கேலை உரிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கின் வருதும் இல்லையா, அது. ஓகேவா? discolored bark. okay, what comes out of the leprous height? அதுல இருந்து என்ன வரும்? ஒரு குட்டி குட்டியான இலைகள். sprouting னா பூக்குறது. ஓகேவா? குட்டி குட்டியான இலைகள் வரும். then what will happen to the bleeding bark? so அந்த bleeding bark-க்கு என்ன ஆகும்? அது bleed ஆனாலுமே அது heal ஆகிரும். so அதோட காயத்தை அதனால ஆத்திக்க முடியும். then what will rise from close to the ground? so close to the ground என்ன இருக்கும்? so இப்போ ஒரு விஷயத்தை நீ close to the ground கட் பண்ணி எடுத்தாலுமே, இங்க பாரு, இப்போ இதுதான் அந்த ட்ரீன்னு வச்சுக்கோங்க. so இதுதான் close to the ground. okay, ஸோ இப்போ அந்த க்ளோஸ் டு த கிரவுண்ட் நீ கட் பண்ணாலுமே, ஏன்னா நீ வேற அப்படியே விட்டு தான் வச்சிருக்க. ஓகே, அதை கட் பண்ணாலுமே ஸோ இங்கே இருந்து நமக்கு என்ன கிடைக்குமா? கிரீன் ட்விட்ஜஸ் அண்ட் மினியேச்சர்னா குட்டி குட்டியான பூக்கள் வந்து, இலைகள் வந்து திருப்பியும் வரதா செய்யும். ஓகே, தென் we have the next one. why should their root be pulled out? எதனால pulled out பண்ணணும்னா, the root should be pulled out to kill the tree. yes, அப்படி பண்ணா மட்டும்தான் கில் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே நம்மளோட third stanza ஸ்டார்டிங்லேயே நம்மளோட போயட் சொல்லிட்டார். what does anchoring earth means? that secured place. no, the root fixed to the earth strongly like an anchor. okay, எஸ், அது வந்து நல்லா செக்யூர்டா ஃபிக்ஸா இருக்கிறதுனால அது நம்ம anchoring earth அப்படின்னு சொல்லணும். then we have poetic lines here and இங்க dashes கொடுத்திருக்கு. so நம்ம போயமை வச்சு அண்டர்ஸ்டாண்டிங் படிச்சதை வச்சு இந்த போயமை ஃபில் பண்ணணும். ஓகே, the poet explained the process of, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு? killing a tree. அதான a lot of works has to be done in the order to dash completely. so அது ஒரு அப்ரூவ் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா நம்ம நிறைய ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். it cannot be accomplished by merely னா just. ஓகேவா? just அப்படின்ற மாதிரி அர்த்தம். so merely na just cutting it. so சும்மா கட் பண்றதுனால அதெல்லாம் சாகாது. with something. ஓகேவா? the tree has grown strongly with the help of. so என்னென்னலாம் elements வந்து அதுக்கு இருக்கு? countless years-ஆ அது years கணக்கா என்ன உள்ள எடுத்துட்டு இருக்கு? sun, air, water அதெல்லாம் உள்ள எடுத்துருக்கு. even the dash of the tree gives rise to dash and dash. the dash sprouts new twitches and leaves and in short period they grow into a new tree. so to dash completely, so என்ன பண்ணணும்? அது கில் பண்றதுக்கு நீ வந்து pull out பண்ணணும், ரூட்டை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துடணும். one should take out its roots completely from the soil, then they should be exposed to dash. so exposed to the sun, அந்த வெயில காய வைக்கணும் இல்லையா, only then the tree will be completely killed. so இதோட ஆன்சர்ஸ் நான் வந்து இங்க கொடுத்திருக்கேன். சரியா? so இங்க பாத்துக்கோ. எஸ், கொஸ்டின் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரி வார்த்தைகள், ஒரு டைரக்டா ஆன்சர் போய் பார்க்காம யோசிச்சு பாரு இந்த இடத்துல என்ன வரும் அப்படி. சப்போஸ் யோசிச்சு பார்த்து எழுதிடு, பென்சிலை எழுதிட்டு கரெக்டா இருந்துச்சுன்னா நீ கரெக்டா புரிஞ்சிருக்க, கரெக்டா இல்லைன்னா அப்ப எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீ ரீசெக் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட ஆன்சர்ஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். then so just answer the following questions in two sentences. பாத்தலாமா? what is the poem about? the poem is about on killing a tree. okay, ஒரு ட்ரீயை எப்படி கில் பண்ணணும் அப்படின்றத பத்தி. what are the lessons to be learned from the poem? so poemல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? so poemல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, the poet teaches us about the nature and the starriness and longevity. so longevity-னா லைஃப், லாங் லைஃப். சரியா? so லாங் லைஃபா இருக்குது ஒரு விஷயம் வந்து எப்படி நிறைய நாள் இருக்கிறது
Long life. Sturdiness means physical strong. ஸோ ஃபிசிக்கலாக ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதுக்கு நிறைய வருஷங்கள் வாழவும் முடியும். கில் த ட்ரீ ஆர் எனிதிங், த ஹார்ட் ஆஃப் திஸ் thing has to be destroyed. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, எஸ். தேர்ட் ஒன், வாட் ஆர் த லைஃப் சோர்ஸ் நீடட் ஃபார் த ட்ரீ டு க்ரோ. ஸோ என்ன மாதிரி ஒரு சோர்சஸ் தேவைப்படும்? சன்லைட் தேவைப்படும், ஏர் தேவைப்படும் அண்ட் அடிஷ்னலி வாட்டர் தேவைப்படும். ஸோ இதுதான் அதோட சோர்சஸ். வாட் டஸ் த போயட் meant by, so bleeding barks தான் நம்மளுக்கு என்ன சொல்றாரு? The cut in the bark ossip saps the poet compared the fluid of the blood. so நமக்கு எப்படி blood வருதோ அதை வந்து ஒரு fluid-ஆ கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளீடிங் வரும் இல்லையா, அந்த ஜெல்லி மாதிரி ஒன்று வரல, ஒரு ட்ரீயை கட் பண்ணா பால் மாதிரி வரையும். ஸோ அது வந்து ஒரு fluid-ஆ மீன்ஸ் ஒரு blood-ஆ ஒரு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுதான் bleeding barks. Why the poet says no, எதனால no சொன்னாரு in the beginning of the third stanza. so merely, so which means certain. ஓகேவா? so இதனால வந்து நீ கட் பண்ணாலும் சரி, சாப் பண்ணாலும் சரி, you cannot kill the tree should be pulled out. இதனால தான் அவரு no சொன்னாரு. so எப்படி நீ கொல்லணும்? நீ கத்தில வச்சு உன்னால கொல்ல முடியாது. no, நீ வந்து ஃபுல்லா புல் பண்ணணும். அதனால தான் ஃபர்ஸ்ட் அங்க no சொல்லியிருக்காரு. thus the poet says no to all the woodcutters. How should the root be pulled out? so எப்படி நம்ம புல் பண்ணணும்? கயிறு போட்டு கட்டி full force யூஸ் பண்ணணும். so rope பண்ணி டை பண்ணி pulled out பண்றோம். then வெளியே எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்றோம். ஓகேவா? then what is hidden inside the earth for years? so hidden என்னது? root. அப்படிதானே? so அந்த root எப்படி இருக்கு? உள்ளேயே பல வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கு. so எது ஹிடன் ஆயிருக்கு? root வந்து ஹிடன் ஆயிருக்கு. then what finally happened to the tree in the poem? so tree க்கு என்ன ஆகும்? the tree is killed. அவ்வளவுதான். அது கடைசியில இப்படிதான் ஒரு ட்ரீயை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீயை வந்து கொண்டு இருக்காங்க. okay, so 1 marks 2 marks question முடிஞ்சிருச்சு. we will go for the next one. so இது வந்து ஒரு paragraph-ஆவும் வரலாம். yes, chances are there. how well does the poet bring out the pain of the tree? so ஒரு pain of the tree-ய எந்த மாதிரி இடத்துல கொண்டு வரலாம்? அந்த bleeding barks ஞாபகம் இருக்கா? so நமக்கு எப்படி கட் பண்ணா blood வரும்போது வலிக்குமோ அதே மாதிரி தான் அதுக்கும். சரியா? பார்த்துடலாமா? So G.V. Patel spins a very visual tale of pain where the reader can almost feel the hacks made at the tree. So இது வந்து first. Yes, the bleeding barks. First, bleeding barks ஓட comparison is a visual representation of the pain. So இந்த bleeding barks வந்து ஒரு visual-ஆன ஒரு representation. Yes, நம்மளால உணர முடியும். அப்படிதானே? ஏன்னா நமக்கு அந்த pain எப்படி இருக்குன்னு தெரியும். So அது ஒரு விஷயம். And the tone of the poem is sarcastic. Sarcastic-னா குதர்க்கமா, லைக் வந்து பாசிட்டிவா கொண்டுட்டு போகாம, பாசிட்டிவா சொன்னா எவனும் கேட்க மாட்டானே, அதனால நான் இப்படி சொல்றேன், ஒரு ஒரு விதந்தாவாதமா சொல்லுவாங்க இல்லையா, குதர்க்கமா பேசுறது. ஸோ சர்க்காஸ்டிக்கா இருக்கும். filled with caustic remarks, the poet G.V. Patel takes this ironic stance to propose his actual view on cutting down a tree. so இது அவர் ஏன் சூஸ் பண்ணாரு? அவரோட ஒரு ட்ரீயை வந்து கட் பண்றத அவர் எப்படி வியூ பண்றாரு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? that's all. even every time Patel talks of cutting down a tree, he portrayed it as killing. so ஒரு வாட்டியுமே அந்த ட்ரீயை நீ கட் பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? கொல்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா? கீல் பண்றதுக்கு, கட் பண்றதே கீல் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கு. the death of the poet incorporated in this poem is both natural and spiritual. அவ்வளவுதான். சரியா? yes. next question போலாமா? a tree does not grow in day. explain it with reference to the poem. so நம்மளோட first stanza-லயே இருக்கும். என்னெல்லாம் கன்சியூம் பண்ணிருக்கு, அந்த crustல எப்படி இருந்திருக்கு, அது ஒரு earth வந்து ஒரு cave மாதிரி யோசிச்சு பார்த்தல. yes. so பார்க்கலாமா? so G.V. Patel வந்து
இந்த ட்ரீ வந்து லைக் இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அது வந்து ஈஸி திங் கிடையாது க்ரோ பண்ணுறதுக்கு. அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒரு ஜாப் ஆஃப் நைஃப் வந்து பத்தாது, ஒரு சின்ன கத்தி பத்தாது. அந்த ட்ரீ வந்து க்ரோ ஆகணும்னா ஸோ ஸ்ட்ரெயிட் அவுட் த எர்த் நரிஷிங் இட் செல்ஃப். ஓகே, ஸோ அதுக்குள்ளேயே நரிஷ் ஆகும், நியூட்ரிஷன்ஸ் இருக்கும் ஃபவுண்ட். அந்த நியூட்ரிஷன் அந்த எர்த்தில் இருக்கிற எல்லா நல்ல விதமான நியூட்ரிஷனையும் அது உறிஞ்சிக்கும் அலாங் வித் இயர்ஸ் ஆஃப் சன்லைட், ஏர் அண்ட் வாட்டர். ஓகே, that's all. It's then although the box looks irregular and scaly, leaves and branches sprout of it. The lights அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு த போயம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே நம்ம வந்து அந்த போயமோட லைனை அட்டாச் பண்ணணும். ஸோ எந்த லைன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுதான். இட் ஹாஸ் க்ரோன் ஸ்லோலி. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் 3 லைன்ஸ்க்கு கீழேருந்து வர லைன்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி நீ வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்து எழுதும் போது இன்னமும் நீ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எக்ஸாமில் கண்டிப்பாக காட்டும். ஸோ அழகாக டேப்லெட் காலம்லாம் போட்டு அந்த லைனை நீ ப்ரெசென்ட் பண்ணலாம். சரியா? why do you think the poet described the act of cutting a tree? ஸோ எது வந்து act of cutting a tree, what effort does it have on you as a reader? ஸோ அதை அவரோட வியூ சொல்லிட்டார். ஸோ இப்போ ஆஸ் அ ரீடரா ஒரு ட்ரீயை கட் பண்ணுறது வந்து நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். த போயட் வாண்ட்ஸ் டு ஹைலைட் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன். எஸ், மரங்களை வெட்டுறதை பற்றி பேசுகிறாரு இன் அ சர்காஸ்டிக் ஸ்டைல். Therefore, deforestation is another major theme of this poem. Deforestation has become a problem, especially in the modern time where forests are cleared to make roads and for furniture. ஸோ ஃபாரஸ்ட் அந்த மரங்களெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம்? ஸோ ரோட் பர்பஸ்க்காக அண்ட் ஃபர்னிச்சர் பர்பஸ்க்காக அண்ட் ஃபார் ஃபாய்சல் ஃப்ளூயிட். இட் இஸ் இன்க்ரீசபிளி ஹார்ம்ஃபுல் டு த ஈகோசிஸ்டம். ஓகே, ஸோ சுற்றுச்சூழல் அந்த க்ரீன் வேர்ல்டுக்கு வந்து அது ரொம்ப ஆபத்தானது அண்ட் டேஞ்சரானது கூட. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இந்த த்ரூ அவுட் த போயம் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ ஐ ஃபீல் வி ஷுட் க்ரோ மோர் ட்ரீஸ். ஸோ உன்னோட வியூ என்ன அப்படின்றத கடைசியாக அந்த லைனில் மென்ஷன் பண்ணணும். ஆஸ் அ ரீடரா உன்னோட வியூ கேட்டிருக்காங்க இல்லையா? அதுதான். எஸ், ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கம்ப்ளீட் த டேபிள், ஐடென்டிஃபை த லைன்ஸ் அகேன்ஸ்ட் த போய்டிக் டிவைஸ். எஸ், ஃபர்ஸ்ட் பார்த்துலாமா? இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் அ ட்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா யோசிச்சு பாரு. ஸோ டி 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 கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆயிருக்கா? ஸோ அது நம்ம என்ன சொல்லலாம்? alliteration. சரியா? நெக்ஸ்ட் த ப்ளீடிங் மார்க்ஸ். ஸோ அப்போ ஒரு கம்பேரிசன் இருக்கு. அப்போ கம்பேரிசனா நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ஹியூமனோட பிளட் கூட அதை வந்து கம்பேர் பண்றாங்க. ஸோ மெட்டாஃபர் அண்ட் வி ஹாவ் பர்சானிஃபிகேஷன் ஆல்சோ. பர்சானிஃபிகேஷனா என்ன? ஒரு அனிமல்ஸ்க்கோ இல்லை ஒரு மரங்களுக்கோ ஹியூமனோட கேரக்டர் லைக் பேசுகிற மாதிரி, அழுகிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி ஹியூமனோட கேரக்டர்ஸ் கொடுத்து நமக்கு வந்து சொல்லும் போது அதை பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். ஒரு பர்சனோட இடத்த அது வந்து எடுத்துக்கிறதுனால பர்சானிஃபிகேஷன் சொல்லுவோம். அவுட் ஆஃப் தி ஆங்கரிங் எர்த். ஸோ இதுவும் நம்மளோட பர்சானிஃபிகேஷன். சரியா? எஸ், நெக்ஸ்ட் போலாமா? ஸோ திஸ் இஸ் யுவர் சம்மரி. ஸோ சம்மரியை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா டேப்லெட் காலம் போடு, சினாப்சிஸ் போட்டு இன்ட்ரடக்ஷன். ஸோ இது இன்ட்ரடக்ஷனாக வச்சுக்கோ. நெக்ஸ்ட் அந்த போயம்லேருந்து ஒரு சின்ன ஒரு லைனு. ஸோ ஸ்லோலி கன்சியூமிங் த எர்த் அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் பார்ட். ஸோ போயம் லைன்ஸ்லேருந்தே நீ புதுசாக யோசிக்கலாம் கூட பரவாயில்ல. போயமோட லைன்ஸ்லேருந்தே ஒரு ஸ்டான்ஸாக்கும் ஒரு பேர் அதுலேருந்தே எடுத்து நீ எழுதலாம். ஓகேவா? ஸோ இதான் சம்மரி. ஸோ நம்மளோட போயமோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருந்தேன்ல, ஸோ போயமோட எக்ஸ்பிளனேஷன் அதுதான் இங்கே ஃபுல்லாகவே இருக்கு. Then so we have a tree shape like here. So இதுல வந்து இங்க fill பண்ணாம இருக்கும். Here you have the answers. First one, killing a tree is killing a life. Trees to feel the pain and bleed. Deforestation is the result of man's greed. Next, so இப்போ இதை பாரு.
இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, நல்ல ஆரோக்கியமான ஒரு ட்ரீ இருக்குது, இங்கே வந்து காஞ்சு போன ஒரு ட்ரீ இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ் என்ன, லைக் வந்து லைக் நீயே யோசிச்சுப்பாய். இது கிளாஸில் பண்ணலனா கூட பிரச்சனை இல்லை. ஸோ உனக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்ல. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போட்டு காட்டணும். ஸோ your answers are below. Next we have a writing part. ஸோ நீ என்ன பண்ணுவ, என்ன பண்ண மாட்டேன். ஸோ ஒரு ட்ரீயை வந்து எப்படி வளர்க்கலாம், எப்படி வந்து வளர்க்கக்கூடாது, லைக் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டிஃப்ரென்சியேஷன். ஸோ சாயில் கொடுக்கணும், அரேஞ்ச்மெண்ட் சன் வர மாதிரி அந்த சன்லைட் படுற மாதிரி இருக்கணும், ரெகுலராக வாட்டர் கொடுக்கணும், அண்ட் மேனேஜர். ஓகே, ஸோ ப்ரொவைடிங் குட் நியூட்ரிஷன் அதுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணக்கூடாது, ஸோ கட் பண்ணக்கூடாது, அதை வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அலவ் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் டு அட்டாக். ஸோ பூச்சியெல்லாம் வந்து உட்காந்து அப்படியே அந்த இலையெல்லாம் சாப்பிட்டு அரிச்சிரும். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அலவ் எனி ஒன் எல்ஸ் டு ஆம் த. ஸோ மற்றவங்களையும் அதை வந்து குறைக்காம டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் we have like a slogan. ஸோ இப்போ ஸ்லோகன்னா என்ன, அந்த ரெண்டு சென்டென்ஸ், சேவ் ட்ரீ சேவ் வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி, சேவ் வாட்டர் சேவ் த வேர்ல்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்லோகன் யூஸ் பண்ணலாம். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். இஃப் யூ டோன்ட் கேர், ட்ரீ மைட் பிகம் ரேர். ஸோ கேர் ரேர். ஓகே, நீ மட்டும் கேர் பண்ணாமல் இருந்தால் ட்ரீ வந்து ரொம்ப ரேர் ஆயிரும். சேவ் ட்ரீ சேவ் நேச்சர், கிவ் யோர் கிட்ஸ் அ பெட்டர் ஃபியூச்சர். ஸோ இங்கே பற்றியா ரைமிங்காக முடிச்சிருக்காங்க. ட்ரீஸ் கிவ் குட் லக், டோன்ட் டெஸ்ட்ராய் தெம் ஃபார் யோர் ஃப்ரம் எர்த் புக். ஸோ லுக் புக். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்லோகன்ஸ் வந்து போடலாம். தென் ஸ்பீக்கிங், this is just for your activity. இதை வந்து நீ ஒரு வாட்டி படிச்சு பார்த்தா போதும், சரியா? Yes. Imagine what will happen if all the trees in the earth disappear. Discuss with your friend and share with your classmates. Yes. ஸோ இது வந்து உன்னோட ஓன் ரைட்டிங். ஸோ இதை நீ ஓன் ரைட்டிங்கை வந்து ஓன் ரைட்டிங் தானே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாத. ஸோ ஒன்ஸாவது நீ அதை கொஞ்சம் படித்து பார்க்கணும். ஸோ இங்கே நான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். நீ உன்னோட பாயிண்ட் நீ எப்படி யோசிப்ப அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ ஒரு வாட்டி அதை வந்து ரீட் பண்ணி பார்த்துரு. ஸோ ஸ்பீக்கிங் வந்து நமக்கு எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம வந்து ஓன் ரைட்டிங் எழுதுவோம்ல. ஸோ இப்போ நீ 9th இருக்கலாம், பட் 10th போகும்போது ஓன் ரைட்டிங் பப்ளிக்ல இல்லாமல் இருக்காது. ஸோ ஓன் ரைட்டிங்காக பண்ணும்போது கண்டிப்பாக உன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸ் அன்னைக்கு உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். This also, think of a situation where all the trees can speak. What will they talk about? இதுவும் own writing தான். ஸோ இதுவும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாரு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் பகுதியை நோக்கி வந்துட்டே இருக்கோம். ஸோ சின்னதாக ஒரு ஜோக் மாதிரி, ஹவு டு த ட்ரீ அக்சஸ் த இன்டர்நெட். ஸோ எப்படி அக்சஸ் பண்ணோம், அதுக்கு லாக், அந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கட்டையை நம்ம லாகுன்னு சொல்லுவோம்ல, அது என்ன பண்ணோமா, சிம்பிளாக லாகின் பண்ணிடும். ஆக்சஸ் எப்படி பண்ணோம், லாகின் பண்ணோம் அப்படின்றாங்க. தென் வாட் வில் த ட்ரீ டூ இஃப் த பேங்க்ஸ் ஆர் க்ளோஸ்டு. ஸோ இஃப் அந்த ட்ரீன்ற ஒரு பேங்க் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களே புது பிரான்ச் ஓப்பன் பண்ணிப்பாங்களாம், ஏன்னா ட்ரீக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு அப்படின்னு. வாட் டைப் ஆஃப் ட்ரீ ஃபிட்ஸ் யோர் ஹேண்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் ட்ரீ, இது நம்ம என்ன சொல்லுவோம், பாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ பாம் ட்ரீ. பட் உண்மையாலே பாம் ட்ரீ எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நமக்கு தான் தெரியும், அப்படிதானே? எஸ். ஸோ கடைசியாக நம்ம ரீகால் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஸோ மைண்ட் மேப்பை வச்சு இப்போ நம்ம ரீகால் பண்ண போகிறோம். ஸோ வி cannot kill a tree by just cutting it with a knife. ஸோ நைஃபை வச்சு கட் பண்ண முடியாது. Just cutting a tree is not enough to kill it. The bleeding stem with branches will grow and appear again. Tree's root must be roped and pulled out. Then it has to be dried up in the sun. Then completely it is over. Dry பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட கதையை நம்ம முடிச்சு விட்டுட்டோம். The poet describes the process of killing a tree and insists as not to cut the tree. ஸோ இதெல்லாம் பண்ணாதான் உன்னால வந்து ஒரு ட்ரீயை கொல்ல முடியும். அதனால நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசாம கில் பண்ணாத, விட்டுடா, அந்த ட்ரீ அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், ஏன் கட் பண்ற. அதுதான் நம்ம போயட் வந்து நம்ம கிட்ட இப்ப சொல்ல வர விஷயம், சரியா? ஸோ இந்த போயம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு மெமரியான போயம் தான். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம், ஹோம்ஒர்க்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, போயமை ரீட் பண்ணிட்டு ஸோ இதுல வந்து ஆலிட்ரேஷன் இருக்கு இல்லையா,
எங்கெல்லாம் ஆலிட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வேர்ட்ஸ் எழுது. ஸோ என்ன மாதிரி ஆலிட்ரேஷன், என்ன சவுண்ட் இருக்குன்னு எழுது. அண்ட் மெட்டாஃபர். ஸோ 2 இடத்துல மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டாஃபர் எழுது. ஓகே, ஸோ இது 2 தான் உன்னோட ஹோம்ஒர்க். அண்ட் வி ஹாவ் தேர்ட் ஒன் ஆல்சோ. பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன். ஸோ இது 3த்துக்கும் நிறைய வேணாம், 2 வார்த்தை நீ எழுதுனா போதும். ஸோ இப்படி எழுதுறது மூலயமா நமக்கு 3 விஷயங்கள், இந்த 3 விஷயம் என்ன அப்படின்றது தெரிய வந்துடும். சரியா? ஸோ இதுதான் உன்னோட ஹோம்ஒர்க். போயமை ரீட் பண்ணால் மட்டும்தான் உன்னால இதை செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த போயம் என்னது? ஆன் கில்லிங் அ ட்ரீ. ஸோ ஒரு ட்ரீயை எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு. ஒரு கத்தியால் எடுத்து குத்தினா அது சாகாது. ஆனால் உன்னால் எப்படி சாகடிக்க முடியும்? ஸோ ஒரு ரோ போட்டு இழுத்து சாகடிக்க முடியும். அதை வெயில காய வச்சதுன்னா அது முழுமையா சாகடிக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணாத, அந்த அளவுக்கு நீ போகாத, பெசாம விட்டுடு, கட் பண்ணாம அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போட்டோம். இதுதான் நம்ம போயட் நமக்கு சொல்ல வந்த விஷயம். ஸோ இது ரிலேட்டடா உனக்கு ஏதாவது டவுட்ஸ் வேணும், டவுட்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண. I'll be there for you all the time. Okay, so with this, thank you so much. Bye bye everyone.